எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிரியாணி ஷாப் பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி வந்து தற்போது தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருளாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதிக மக்கள் வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நீண்ட வரலாறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து முன்பெல்லாம் மன்னர்களுக்கு மட்டுமே செய்து கொடுக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இதோடைய செய்முறையை வந்து ரகசியமாக பல நாட்கள் வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தரப்பினர் இந்த மாதிரி சொன்னாலும் இன்னொரு தரப்பினர் வந்து போர்க்களங்களில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து சத்தான உணவு வந்து சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச முறை தான் இந்த பிரியாணி அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இந்த பிரியாணி வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருளாகவே கருதப்படுது. எந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியாகட்டும், பிரியாணி செய்கிறது வந்து வழக்கமாக நம்ம வச்சுருக்கோம். இந்திய அளவில் அனைத்து மாநிலங்கள்லேயும் இன்னும் ஒரு உணவாக பிரியாணி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரைஸ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது. நார்த் இந்தியாவில் வந்து கோதுமையில் செய்யக்கூடிய பண்டங்கள் தான் அவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. அவங்களோட மெயின் டிஷ்ஷாக சப்பாத்தி இருக்குது. ஸோ உணவு பழக்கங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இடம் மாறுபடுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்திய அளவில் வந்து அனைத்து மாநிலங்கள்லேயும் பிரியாணி வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னே சொல்லலாம். மக்கள் இவ்வளவு விரும்பக்கூடிய பாரம்பரியம் வாய்ந்த இந்த பிரியாணி பிஸ்னஸை வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எப்படி துவங்குறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்புக்கான பிளான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சின்ன லெவலில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல பிரியாணி ஷாப் துவங்க என்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு பிரியாணி ஷாப் தொடங்கணும்னா முதல்ல ஒரு 4 விஷயத்தில் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ஒரு தொழிலுமே தெரியாமல் துவங்கிறது வந்து ஆபத்தில் தான் முடியும். நம்ம மாஸ்டர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம இறங்கக்கூடாது. நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த பிஸ்னஸில் சக்சீட் ஆக முடியும். மாஸ்டரை நம்பியும் மற்றவங்கள நம்பியும் இறங்குறத விட நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதோடைய டீட்டெயில்ஸும் நுணுக்கங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த பிஸ்னஸ்லையுமே சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த பிஸ்னஸில் மெயினாக தேவையானது வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி குக் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதுவும் 5லிருந்து 10 kg குக் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதிக அளவில் செய்யும்போது அதில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ 5லிருந்து 10 kg அளவுக்கு நம்ம செஞ்சு பழக வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து ஷாப் அண்ட் குக்கிங் பிளேஸ். நம்ம எந்த இடத்துல வந்து சர்வ் பண்ண போகிறோம், எந்த இடத்துல வந்து குக் பண்ண போகிறோம் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ண வேண்டியது அவசியம். இந்த பிளேஸ் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம பார்க்க போகிறது பிரியாணி குக் செய்ய தேவையான பொருட்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து குவாலிட்டியாகவும் விலை குறைந்ததாகவும் இருக்கணும். இதை வந்து நம்ம ஹோல்சேல் டீலர்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும். இப்படி வாங்கும்போது நம்மளுக்கு இதில் ப்ரைஸும் நிறையா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஷாப் இன்டீரியர்ஸ். இது வரைக்கும் பிரியாணி ஷாப் தொடங்குறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம். இப்போ எப்படி துவங்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். தயாரிக்கும் முறை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று பார்த்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இதற்கு தேவையான முக்கியமான பொருள்கள் வந்து கறி, அரிசி, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, பச்சை மிளகாய், தயிர். இதுதான் முக்கியமான கிராசரி பொருளாக இருக்குது. இதை கொண்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி பிரியாணி தயாரிக்கலாம். இதில் கறி வந்து உங்களுக்கு வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, எக் பிரியாணி, இப்படி பல வகை இருக்குது. நீங்கள் எது தயாரிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நிறையா ரகங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு ரகத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், புல்லட் ரைஸ் அப்படின்னு பல வகை இருக்குது. அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸும் பயன்படுத்துகிறாங்க. சில இடங்களில் புல்லட் ரைஸும் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பிரியாணி செய்ய கற்றுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியும்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதிகப்படியாக செய்கிறதுக்கு வந்து நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வீட்டில் சிறிய அளவில் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதிக அளவில் செய்யும்போது அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். டேஸ்ட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் மினிமம் 5 to 10 kg செஞ்சு பழகிக்கிறது நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு செய்ய தெரியும்னா ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2 வெரைட்டியாவது செய்ய கற்றுக்கணும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் வந்து தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, சங்கரன் கோவில் பிரியாணி, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 2 வகை வந்து உங்களுக்கு நல்லா செய்ய தெரியணும். அப்போனா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். மாஸ்டரை நம்பியோ இல்லை வேற ஒருத்தங்களை நம்பியோ நீங்கள் வந்து இந்த தொழில் இறங்குறது வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் நாலேஜ் இருந்தால் தான் அடுத்தவங்களை வந்து கைட் பண்ண முடியும். மாஸ்டர் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், திருத்த முடியும். ஸோ அதனால்
அதனால் உங்களுக்கு வந்து நாலேஜ் வேணும். அடுத்தவங்களை நம்பி இறங்குறது வந்து எப்போவுமே ஆபத்து தான் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வெரைட்டியாவது செஞ்சு பழகிக்குங்க. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியதே நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 to 10 kgs வந்து செஞ்சு பழகுங்க. சில பிரியாணி ஷாப்ஸில் வந்து அவுட் சைட் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறாங்க. பிரியாணி வந்து வேற ஒரு கிச்சனில் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கிலோ கணக்கில் வாங்கி ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுற மாதிரியும் சில கடைகள் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்களாக செய்யும்போது மட்டும்தான் அதில் டேஸ்ட் உங்களுடைய வெரைட்டியை காட்ட முடியும். நீங்கள் டெவலப் ஆகணுன்னா கண்டிப்பாக நீங்களாக தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய இடத்த வந்து சூஸ் பண்ணணும். ஷாப் வைக்கிறதுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் எந்த இடத்துல வந்து ஷாப் வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சேல்ஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஷாப் லொக்கேஷன் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய பேர் வந்து கஸ்டமருக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல கடை வச்சாலும் அவங்க வந்து தேடி வந்து வாங்குவாங்க. ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய பேர் யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி இந்த இடத்துல பிரியாணி ஷாப் இருக்குது அப்படின்னு நிறைய மக்களுக்கு நீங்கள் வந்து ஷோ பண்ண வேண்டியது இருக்கும். ஆரம்பத்தில் வந்து இடத்த சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடங்களை வந்து தேர்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஹோட்டல்ஸ், பிரியாணி ஷாப்ஸ் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடையை துவங்கலாம். அடுத்தது நீங்கள் மெயினாக வாங்க வேண்டியது வந்து சமைக்க தேவையான பொருட்கள். இதில் வந்து கேஸ் ஸ்டவ், பிரியாணி செய்யக்கூடிய டபரா, இது வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. திக்னஸ் குறைவாக இருக்கிறத வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர சமைப்பதற்கு தேவையான மற்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கிக்கணும். மூடி, கரண்டிகள், மற்ற பாத்திரங்கள், சர்வ் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள் இதெல்லாமே நீங்கள் வாங்கிக்கணும். அடுத்தது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இன்டீரியர் ஒர்க்ஸ். இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஹோட்டலில் வந்து டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். டேபிள்ஸும் இந்த இன்டீரியர்ஸ்லேயே அடங்கும். நீங்கள் மினிமம் 2 டேபிள் செட்டப் வந்து பண்ண வேண்டியது அவசியம். ஒரு ஹோட்டலில் வந்து மினிமம் வந்து அட்டன் டைமில் 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் வந்து ஒரு டேபிளுக்கு 4 பேர் உட்கார்ற மாதிரி 2 டேபிள் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். லைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நேம் போர்ட்ஸ் வந்து 2 இல்லைன்னா 3 வைக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இது உங்கள் கடையோட லொக்கேஷனை பொறுத்தது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நேம் போர்ட்ஸ் வந்து 2 இல்லைன்னா 3 வச்சுக்க முடியும். கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி நேம் போர்டு வந்து டிசைன் பண்ணுங்கள். ரொம்ப அட்ராக்டாக இருக்கிற மாதிரியும் எங்கிருந்து பார்த்தாலும் உங்களுடைய கடை நேம் தெளிவாக தெரிகிற மாதிரியும் நேம் போர்டு டிசைன் பண்ண வேண்டியது அவசியம். இன்னும் சில இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். இது வந்து பேஸ்டு ஆன் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது. நீங்கள் கஸ்டமர் எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ண முடியும். இதற்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ண முடியும். உங்களுக்கு மினிமம் தேவையானது வந்து இந்த ஐட்டங்கள் மட்டும்தான். இதற்கு மேலே வந்து நீங்கள் இன்னும் செலவு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஷாப் வந்து பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. அடுத்தது நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஷாப் தொடங்குறதுக்கு முன்னாடி ஷாப் லைசன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக பண்ண வேண்டியது இருக்கும். இதற்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒர்க்கர்ஸ். இதில் வந்து 2 இல்லைன்னா 3 மேன் பவர் உங்களுக்கு தேவைப்படலாம். நீங்களே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படலாம். மினிமம் ஒரு 2 பேராவது ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது மிகவும் முக்கியமானது, முதலீடு எவ்வளோ தேவைப்படும்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இடம் வந்து உங்களுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். இதில் வந்து ஷாப்புக்கு வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட், குக்கிங் பிளேஸ்க்கு வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். இது ரெண்டும் சேர்த்து தான் நான் வந்து வேல்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதிலிருந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப அவுட்டரும் இல்லாமல் ரொம்ப சிட்டிலையும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து அட்வான்ஸ் 20,000லேருந்து 40,000 வரைக்கும் ஆகலாம். மந்த்லி ரெண்ட் வந்து உங்களுக்கு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் ஆகலாம். இதில் குக்கிங்க்கு வந்து உங்களுக்கு பிளேஸ் தனியாக இருக்குது. வேறு இடத்துல நீங்கள் குக்கிங் பண்ணி கொண்டு வந்து ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி அமௌண்ட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து குக்கிங் ஐட்டம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதில் நீங்கள் கேஸ் ஸ்டவ், அலுமினியம் டபரா வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஸ்டீல், இல்லைன்னா செம்பு அண்டா இருக்குது. இந்த மாதிரி பல டைப் இருக்குது. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ சமைக்கிறதுக்கு அது வாங்கிக்கலாம். இதற்கு வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 30,000லேருந்து 40,000 வரைக்கும் ஆகலாம். அடுத்தது டெய்லி குக்கிங் ஐட்டம்ஸ், மளிகை பொருட்கள். இது வந்து 5 kgக்கு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து 40லேருந்து 50 பிளேட் உங்களுக்கு பிரியாணி பண்ண முடியும். இது வந்து குவாலிட்டியை தகுந்து மாறுபடும். நீங்கள் வந்து எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். இது வந்து 2,500லேருந்து 2,750 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மாறலாம். அடுத்தது வந்து பேக்கிங் கவர். இந்த பேக்கிங் கவர் வந்து உங்களுக்கு அலுமினியம் கவர் இருக்குது. இது வந்து பர் கேஜி வந்து 120 ரூபா வரைக்கும் வரும். இல்லைன்னா அலுமினியம் கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். நிறைய இடங்களில் வந்து கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறாங்க. கண்டெய்னர் வந்து ஒரு பீஸ் வந்து 4 ரூபா 50 பைசா வரும். இது 100 பீஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாக அவைலபிளாக இருக்குது. 100 பீஸ் வாங்கினீங்கன்னா 450 ரூபா வரைக்கும் வரும். நான் வந்து கவருக்கான அமௌண்ட் போட்டிருக்கேன். 120 ரூபாலேருந்து 180 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பர் கேஜி கவர் வரும். அடுத்தது வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ். இதில் வந்து ஹோட்டல் டேபிள்ஸ் 2 நம்பர், லைட், ஃப்ளோர் ஒர்க், நேம் போர்டு, பெயிண்டிங்,
இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து உங்களுக்கு 20,000 40,000 ரூபா வரைக்கும் வரலாம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட், இபி, லைசன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க், இன்னும் சில ஒர்க்குகளுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 30,000 40,000 ரூபா வரைக்கும் வரலாம். மொத்தமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1,00,000 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. இதற்கு கவர்மெண்ட் லோன்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து தொழில் தொடங்குறதுக்காக உதவக்கூடிய அமைப்புகள் நிறையா இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது எப்படி விற்பனை செய்யலாம்னு பார்க்கலாம். ஆஃப்லைன், ஆன்லைன் இப்படி 2 வகையில் நம்ம இதை விற்பனை செய்ய முடியும். ஆஃப்லைனில் வந்து டைரெக்டாக மக்கள் வந்து நம்ம கடைக்கே வந்து வாங்கிக்குவாங்க. ஆன்லைனில் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் நம்ம ஷாப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா நம்ம சேல் பண்ண முடியும். இவங்க வந்து கமிஷன் 15% எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நம்ம சேல் பண்ணும்போது நிறைய மெனு ஐட்டம்ஸும் சைட் டிஷ்ஷும் கொடுக்கறது வந்து அவசியமாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணும்போது மெனு ஐட்டம் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுடைய மெனு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து ஈர்க்கப்படுவாங்க இது மூலிமா. இதில் சில முக்கியமான ஆல்ரெடி ஹோட்டல்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் வந்து ரைத்தா, கிரேவி, பிக்கிள்ஸ், எனி ஸ்வீட்ஸ், சிக்கன் 65, எண்ணெய் கத்திரிக்காய், குல்ஃபி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், வெஜ் வெரைட்டிஸ், எக், இந்த மாதிரி பல ஐட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் 1 or 3 இல்லைன்னா அதுக்கு மேலேயும் உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த ஐட்டம்ஸ் வந்து உங்களுடைய மெனுவில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பிரியாணி ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் நம்ம வாங்கணும்னு பார்க்கலாம். இதில் கம்பல்சரி லைசன்ஸ், ரெக்கமெண்டட் லைசன்ஸ்னு 2 இருக்குது. முதல்ல கம்பல்சரி லைசன்ஸ் பார்க்கலாம். கம்பல்சரி லைசன்ஸில் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து நம்மளுடைய கார்பரேஷனில் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அவசியம். அடுத்தது வந்து FSSAI அப்படிங்கிற ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தரக்கூடிய லைசன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம உணவு சார்ந்த பொருட்கள் பண்ணுறதுனால இந்த லைசன்ஸ் வாங்குறது கட்டாயம். அடுத்தது GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ரெக்கமெண்டட் லைசன்ஸில் வந்து MSME ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணும்போது MSME ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து நம்மளுடைய பிராண்டை வந்து மற்றவங்க காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். அடுத்தது மிகவும் முக்கியமானது, இதில் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பிரியாணி உற்பத்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு 40% செலவாகும். அதற்கப்புறம் லேபர், ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 30% ஆகும். உங்களுக்கு 30% லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு 30% 40%, 45% வரைக்குமே உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். நான் வந்து மினிமமாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த தொழிலில் எப்படி வளர்ச்சி அடைவதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து உங்களோட தனித்துவத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், எப்படி கொடுக்கலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். டேஸ்ட்டு, குவான்டிட்டி, குவாலிட்டி இதில் வந்து உங்களோட தனித்துவத்தை காமிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் நீங்கள் தனித்துவத்தை காமிச்சிங்கன்னா இதில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு பிராண்டாக உருவாக வேண்டும். பிராண்டாக உருவாகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லாமல் நீங்கள் தனித்துவமாக உங்களுடைய பிராண்டாக நீங்கள் வளர்ச்சி அடைகிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி, SS ஹைதராபாதி பிரியாணி, ஆசிஃப் பிரியாணி, சேலம் RR பிரியாணிஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டாக நீங்கள் வந்து உருவாகிறது அவசியமாக இருக்கும். உங்களுடைய பிராண்டை வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பிராண்டிங்னா என்ன, பிராண்டிங்கை எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது வந்து சிறந்த மார்க்கெட்டிங் உத்திகளை பயன்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும். நமக்கு தேவை வந்து கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஹோட்டலை தேடி அவங்க வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த மாதிரி முறையிலையெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு அந்த வகையில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். சில இடங்களில் வந்து தீம்ஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் கைதி படம் வந்ததுனால கைதி தீம், லாரிவாலா தீம், ஃபாரஸ்ட் தீம், கோஸ்ட் தீம், இந்த மாதிரி பல தீம்களை பயன்படுத்துகிறாங்க. இது மூலிமா கஸ்டமர் அவங்க நல்ல வகையில் ஈர்க்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வளர்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வருவாயை வந்து குறைச்சிக்கிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலாம். இது மூலிமா கஸ்டமர் நிறையா வர வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ, இல்லைன்னா இன்னொரு ஆஃப் பிரியாணி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுங்க. பை 1 get 1 ஃப்ரீ கொடுங்க. காம்போ ஆஃபர் கொடுங்க. பிரியாணி ப்ளஸ் சிக்கன் 65 ப்ளஸ் கோக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்போ ஆஃபர் கொடுங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸும் கிஃப்ட்ஸும் கொடுக்கறதுனால உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாக பூம் ஆகும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சீக்கிரமாகவே உங்களை தேடி வருவாங்க. அடுத்தது வந்து
ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து எனேபிள் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டத்துக்கு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்து பிரான்ச்சஸை தொடங்கி உங்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணுறது மூலிமா இதில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையலாம்னே சொல்லலாம். அடுத்தது இந்த பிஸ்னஸில் இருக்கிற நிறை குறைகள் என்னென்னு பார்க்கலாம். எல்லா பிஸ்னஸ்லேயும் நிறை குறைகள் ரெண்டுமே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ நிறைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் நிறை என்னென்னா, நம்ம அதிக நேரம் சேல் பண்ண முடியும். தள்ளுவண்டி கடைகளில் வந்து ஒரு நேரம் மட்டும்தான் அவங்க பிரியாணி சப்ளை பண்ணுவாங்க, மதியம் மட்டும். ஆனால் நீங்கள் கடையை ஆரம்பிக்கும் போது 12 ஹவர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பீப்புள்ஸுக்கு வந்து இது ஈஸியாக வந்து தெரியக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வச்சு அதுக்கப்புறம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈஸியாக நம்ம சேல் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்க்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு ப்ராடக்ட்னா அது பிரியாணி அப்படின்னே சொல்லலாம். அதிக மக்கள் இது விரும்புறதுனால ஈஸியாக நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். அடுத்து இதில் இருக்கிற நிறைய என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இதில் அதிக ப்ராஃபிட் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 30% 40% வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பீப்புள்ஸை வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். மற்ற பிஸ்னஸை விட இதில் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து விரைவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இதை குக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. மற்ற உணவுப் பொருட்களை விட இதை வந்து எளிதாகவே குக் பண்ண முடியும். அடுத்தது இதில் இருக்கிற குறைகள். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைகள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த குறைகளை வந்து நீங்கள் நிறைகளாக மாற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். முதல்ல வந்து கிராசரி ஐட்டம்ஸ் விலை வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. திடீர்னு தக்காளி விலை அதிகமாகலாம், வெங்காயம் விலை அதிகமாகலாம், இல்லை குறையலாம். இதனால் உங்களுக்கு வந்து நிறைய அஃபெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து பிரியாணி விலையை வந்து அடிக்கடி ஏற்றவோ குறைக்கவோ முடியாது. நீங்கள் ஒரே ப்ரைஸில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிராசரி ஐட்டங்கள் வந்து விலை மாறுபட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பிரியாணி சாப்பிட்றதுனால உடல்நல பாதிப்புகள் நிறையா ஏற்படுதுன்னு சொல்லி சமீப காலங்களில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இதனால் உங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஹார்ட் பேஷண்ட், நிறைய மசாலா கண்டென்ட் இருக்கிற பொருள் அப்படிங்கிறதுனால யாரும் சாப்பிட்றதுக்கு வந்து முன்வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். உடல்நல குறைபாடுகள் உள்ள சிலர் வந்து இதை சாப்பிடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. அடுத்தது தினசரி விற்பனை அளவு வந்து மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஒரே மாதிரி சேல்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து 50 பிளேட் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பிளேட்டும் ஒரு நாளைக்கு சேல் ஆகும்னு சொல்ல முடியாது. 30 பிளேட்டும் ஆகலாம், 25 பிளேட்டும் ஆகலாம், ஏன் 45 பிளேட் ஆகலாம். இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பத்தாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது அவசியம். இதில் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது அதிக போட்டிகள். இந்த பிஸ்னஸ் வந்து பலர் பண்ணுறதுனால உங்களுக்கு போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். போட்டிகள் இல்லாத பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய போட்டிகள் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. நம்ம 100% எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். சிலருக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்கலாம், சிலருக்கு கம்மியாக இருக்கலாம், சிலருக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையுமே திருப்திப்படுத்த முடியாது. மேக்ஸிமம் நம்மளோட எஃபெக்ட் போட்டு சரியாக பண்ண முடியும். இது வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சரியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாலே கரெக்டாக வந்துடும். அடுத்தது செல்ஃப் குக்கிங் ப்ராப்ளம். முதல்ல வந்து இது செய்கிறது வந்து கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும் நிறைய பேர் செல்ஃபாக செய்யறதுக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க. வீட்டுகள்லேயே பலர் வந்து செஞ்சு பழகிட்டாங்க. இதனால் வந்து அவங்க பே பண்ணி ஹோட்டலில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் அவங்களே செஞ்சுக்கவும் முடியும். சிலர் வந்து செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு வரவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஒரு குறையாக தான் நம்ம கருத வேண்டியது இருக்குது. செல்ஃப் குக்கிங் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் இதில் இருக்கிற குறைகள். இந்த குறைகள் வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறைகள்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய கடைகள் வந்து இயங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கடைகள் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த குறைகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் அந்த குறைகளை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலினா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக ஜாப் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.